கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தாள் தாங்க. அது எப்படி செஞ்சு சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து காலையில் இதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க பொரியல் பண்ணுறதுக்கு. என்னம்மா புல்லெல்லாம் பொறிச்சு சமைச்சு தரீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்காமாங்க. இதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. அப்புறமா ரத்த அழுத்தத்துக்கெல்லாம் இதை சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வளரும்ல அந்த செடி தாங்க. பூண்டு செடி தான். அது பேர் தான் வந்து பூண்டு தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பருப்பில் போட்டு கீரை மாதிரி கடைஞ்சும் சாப்பிட்லாம், குழம்பு மாதிரி கடைஞ்சும் சாப்பிட்லாம், பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா முட்டை கூட ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூண்டோட டேஸ்ட்டு தான். பூண்டு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு கீழேயும் குட்டி குட்டியாக பூண்டு இருக்குங்க. அதையும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். நான் கூட இத்தனை நாள் நினச்சேன் இது வந்து செடி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. பூண்டு வந்து எப்படி வரும்னா இந்த இலை வந்து காஞ்சி நல்லா எல்லோ கலரில் ஆகி சாஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு உள்ளே வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வர இந்த க்ரீன் கலர் இலையில வந்து இவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி. இதில் இவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறத நான் தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். இதை எப்படி க்ளீன் பண்ணணுன்னா இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுக்கு மேலே வந்து ஒரு மண் மாதிரி ஒரு லேயர் இருக்குது ஒயிட் கலரில். இது இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அது போயிடுது. உள்ளே பாருங்களேன் எவ்வளோ ஒயிட்டாக ப்யூர் ஒயிட் கலரில் இருக்குங்க. இதுதான் பூண்டு. இதுதான் நம்மளுக்கு பெருசாகி நம்ம பூண்டாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து டேஸ்ட்டு வாசம் எல்லாமே பூண்டு தாங்க. இதோட ஃப்ளேவர் கூட பூண்டு மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிடும் போதுமே பூண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளோ அழகாக குட்டியாக பால் மாதிரி இருக்குது பாருங்களேன், வெள்ளையாக. இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் நான் இதை சமைச்சதில்லை. இப்போ தான் பார்க்குறேங்க. அம்மா க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் இப்போ தான் பார்க்குறேன். அதான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது சமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நார்மலாக நம்ம காயெல்லாம் தாளிப்போம் அந்த மாதிரி தான். அடுப்பில் வந்து நம்மளுக்கு என்ன கடாய் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம், காரத்துக்கு வந்து வரமிளகா அப்படி இல்லைன்னா பச்சை மிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 2 சேர்த்துருக்கோம். இதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும் எண்ணெயில். வணங்கினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து அடுப்பில் சேர்த்துற வேண்டியதான், நம்ம கடாயில் சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் மண் இருக்குங்க. அதனால ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்கன்னு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான கீரை பொரியல் ரெடிங்க. இது வந்து ஃபுல்லாக பூண்டு மாதிரி தான். இது கீரைன்னெலாம் சொல்ல முடியாது, பூண்டுன்னு தான் சொல்லணும் டேஸ்ட் வைஸு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம வேக விட்டுறலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு வேக விட்டுறலாம். பொதுவாகவே கீரைங்களை வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதே மாதிரி நீங்களும் தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க கீரை சமைக்கிறீங்க அப்படின்னா. இந்த கீரை வந்து வேகவே கீரையிலேருந்து தண்ணி விடும். அதுவே போதும், அதுவே கரெக்டாக வெந்துடும். ரொம்ப ஹைலி வைக்க வேண்டாம், ரொம்ப லோலி வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். நான் இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா கிளறி விடுங்க. இது ஃபுல்லாக குக்காகி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது குக் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இதோட கலர் வந்து லைட் இல்லை நல்லா டார்க் க்ரீனாக மாறிடும். அவ்வளோதான். கீரை வெந்ததுக்கப்புறம் அதோட குவான்டிட்டி ரொம்ப கொஞ்சமாகிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு வந்து பூண்டு மாதிரி தாங்க இருந்துச்சு. அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன்.